வணக்கம். 7ஆம் வகுப்பு அலகு தனிமங்கள், சேர்மங்கள், மூலக்கூறுகள். இதற்கான ஒரு மதிப்பெண் பயிற்சி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது அப்படிங்கிறப்ப இரும்பு. குறில் ஆ சரியான பதில். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம் என்பது நெடில் ஆ அலோகம். கீழ்கண்டவற்றுள் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை எதுனா வேதியியல் வாய்ப்பாடு. அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எதுனா பாதரசம். எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் உலோகம். ஒரு பருப்பொருளின் தனித்து காணப்படக்கூடிய மிகச்சிறிய துகள் அணு. ஒரு கார்பன் அணு மற்றும் 2 ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சேர்மம் கார்பன் டை ஆக்சைடு. கிராபைட் மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம். தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. சில தனிமங்களின் குறியீடுகள் லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்படுகிறது. இதுவரை அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை 118. தனிமங்கள் தூய பொருள்களின் எளிமையான வடிவம். தனிமங்களின் பெயரை எழுதும்போது முதல் எழுத்தை எப்பொழுதும் பெரிய எழுத்தால் எழுத வேண்டும். 3க்கும் மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை பல அணு மூலக்கூறுகள் என்று அழைக்கலாம். நைட்ரஜன் வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு. இப்போ ஒப்புமை தருக பாருங்க. பாதரசம் அறை வெப்பநிலையில் திரவம். ஆக்சிஜன் அறை வெப்பநிலையில் வாயு. மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கிராபைட். மின்சாரத்தை கடத்தும் உலோகம் தாமிரம். தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன. சேர்மங்கள் சிதைந்து தனிமங்களை உருவாக்குகிறது. அணுக்கள் ஒரு தனிமத்தின் அடிப்படை துகள். மூலக்கூறுகள் ஒரு சேர்மத்தின் அடிப்படை துகள். நன்றி.